அப்படியான ஒரு கட்டமைப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். இறை தண்டனையிலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுல நாம எப்படி இருக்கணும்? நம் கண் முன்னால் ஒரு பாவத்தை பார்க்கிற பொழுது, மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது, இறைவனுடைய வார்த்தைக்கு எதிரான, இறை தூதருடைய வழிகாட்டலுக்கு எதிரான, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒரு கொள்கையை பார்த்தால், ஒரு செயலை பார்த்தால், ஒரு ஒழுக்கக்கேட்டை பார்த்தால், ஒரு ஹராமை பார்த்தால், அதற்கு எதிராக நம்முடைய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்தில் நமக்கான வாய்ப்பை பெற்றுத்தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னன் நாஸ இதா ரஅவில் முன்கர், மக்கள் தங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய பாவங்களை பார்த்து ஃபலம் யுன்கிரு, அதை தடுக்கவில்லை என்றால், தங்களுக்கு மத்தியில பாவங்கள் நிறைய நிரம்பி வழிவதை பார்க்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு மத்தியிலேயும் பாவங்கள் நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே இருந்த, தொலை தூரத்தில் இருந்த பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு மனித சமுதாயத்தினுடைய கைகளிலே அடங்கி கிடக்கிறது. ஒரு செல்போன் போது எத்தகைய தவறை வேண்டுமானாலும் ஒரு மனிதன் செய்து விடலாம் என்பதற்கு. அப்படி பாவங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். இப்படி மனிதர்கள் பாவத்தை பார்க்கின்ற பொழுது அதை அவர்கள் தடுக்கவில்லை என்றால், யூஷிகு ஐயம்மஹுமுல்லாஹு பிஅகாபிஹி, அல்லாஹ் தன்னுடைய தண்டனையின் மூலமாக அவர்களையும் சேர்த்தே அழித்து விடக்கூடும்.